இன தூய்மைவாதம் பேசுறாருங்க. இன தூய்மைவாதம்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உருது பேசுகிற முஸ்லீம்களும் தமிழ் பேசுகிற முஸ்லீம்ங்கிறவன் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சாதிகள் இருந்த இந்துக்கள், ஜாதி இந்துக்கள்னு கூட வச்சுங்க, ஒடுக்கப்பட்டவன், பட்டியலினத்தை சேர்ந்தவன், எல்லாருமே பல்வேறு சமூகத்திலேருந்து சேர்ந்தவன். அவன் என்ன பண்ணிட்டான், நான் கட்டின கோயிலுக்குள்ள என்னைய போகாதேங்கிறான், இந்த தாண்டி வரக்கூடாதுங்கிறான், கருவறையில் வரக்கூடாதுங்கிறான், பூஜை செய்யக்கூடாதுங்கிறான், நீ வந்தால் தீட்டுங்கிறான். அப்படிங்கிறவன் என்ன பண்ணிட்டான், நான் கட்டின கோயிலுக்கு நீ என்னைய வர விட மாட்டியா, நீ என்னடா பண்ணியா, நான் கடவுளை மாற்றிக்கிறேன், என்னை எந்த வழிபாட்டு ஆலயத்தில் முழுமையாக அனுமதிக்கிறார்களோ, என்னை கொண்டாடுகிறார்களோ, என்னை இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்களோ அங்கே போகிறேன் நான், நீ எனக்கு வேணாம் என்று சுயமரியாதையாக இந்த மண்ணின் மைந்தர்கள் சில பேர் கடவுளே மாற்றிக்கிட்டான். அப்படி மாறினவன் தான் கிறிஸ்தவனானா. தங்களுடைய கடவுளை மாற்றிக்கொண்டான். நான் உன்னோட இயேசுநாதரை ஏற்றுக்கிறேன், கர்த்தரை ஏற்றுக்கிறேன், நாங்கள் வச்சிருக்கிற சாதி கட்டமைப்பு இருக்குல்ல, நாங்கள்லாம் பெரிய ஆளுங்க, எங்களை கொண்டே பொதுவாக கொண்டே எல்லாரும் மாதிரி முன்னாடி வரிசையில் நிப்பாட்டிடாத அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு முக்கியத்துவம் வேணும். அதுக்கு என்ன செய்யணும், சாதியை ஏற்றுக்க.